கோட்டக்குப்பத்தில் நடைபெற்ற ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சிகள் பாதுகாப்பு பணியில் இருந்து சப் இன்ஸ்பெக்டரை பிரபல ரவுடியின் ஆதரவாளர்கள் தாக்கியதில் அவரது சீருடை கிழிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பெரிய பள்ளிவாசல் தைக்கால் திடலில் நேற்று முன்தினம் இரவு ரமலான் மாத 27வது நாள் நிகழ்ச்சி கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி தைக்கால் திடல் பகுதியில் அமைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான தற்காலிக கடை வீதிகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் ஒன்று கூடினர். இந்நிலையில் அங்கு கோட்டக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் ராஜு தலைமையிலான 30க்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபட்டனர். அப்போது பெரிய பள்ளிவாசல் அருகே அதிக சத்தம் எழுப்பும் மோட்டார் சைக்கிளில் அதிவேகமாக வந்த 3 பேரை போலீசார் மடக்கி பிடித்து எச்சரித்தனர். அப்போது மதுபோதையில் இருந்த 3 இளைஞர்கள் சப் இன்ஸ்பெக்டர் ராஜுவிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவரை கீழே தள்ளி சட்டையை கிழித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சப் இன்ஸ்பெக்டர் ராஜு அளித்த புகாரின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் வழக்கு பதிவு செய்து கோட்டக்குப்பம் பகுதியை சார்ந்த இணையதுல்லா கான், சல்மான் கான் மற்றும் 17 வயது சிறுவனை கைது செய்தனர். சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்த போலீசார் இருவரையும் சிறையில் அடைத்தனர். மூவரும் கோட்டக்குப்பத்தை சார்ந்து ரவுடி ஷாஜகானின் கூட்டாளிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பொதுமக்களிடம் கத்தியை காட்டி மிரட்டல் விடுத்த மூவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரியங்குப்பம் சாலையில் 3 பேர் கத்தியை காட்டி மிரட்டுவதாக அரியங்குப்பம் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் உத்தரவின் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மூவரையும் பிடித்து காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் மணவெளியை சார்ந்த ஆனந்த் வயது 33, சம்பத்குமார் வயது 34, பாலா வயது 19 ஆகியோர் என்பதும் தெரிய வந்தது. இவர்கள் மீது அரியங்குப்பம் போலீஸ் ஸ்டேஷனில் கஞ்சா லாட்டரி செட் விற்பனை, அடிதடி வழிப்பறி செய்வது உள்ளிட்ட வழக்குகள் உள்ளது. 3 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையிலும் அடைத்தனர். லஞ்சம் கேட்ட புகாரில் பணியில் நீக்கம் செய்யப்பட்ட போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கொயிலாபாளையத்தை சார்ந்த செந்தில் உள்ளிட்ட 3 பேர் ஒரே பைக்கில் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி சென்றனர். அவர்கள் புதுவை பகுதியில் சென்றபோது சாலையோரத்தில் நின்றிருந்த லாரியின் மீது அவர்களது பைக் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மூவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து குறித்து வெளியூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்தனர். வழக்கில் முதல் தகவல் அறிக்கை நகலை விபத்தில் உயிரிழந்த செந்திலின் சகோதரர் முத்து கோரியுள்ளார். அதற்கு வெளியூர் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பாஸ்கர் பணம் கேட்டதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் அவர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபாச படம் பார்த்ததாக மிரட்டி பணம் கேட்டால் நம்ப வேண்டாம் என்று சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில் கடந்த சில தினங்களாக இளைஞர்கள் மற்றும் ஆண்களை குறிவைத்து நீங்கள் குழந்தைகளுடைய ஆபாச படம் ஆன்லைன் வழியாக பார்த்துள்ளீர்கள், பதிவிறக்கம் செய்துள்ளீர்கள், குழந்தைகள் சம்பந்தமான ஆபாச படங்களை நண்பர்களுக்கு பகிர்ந்து உள்ளீர்கள் என்றும் அது சைபர் கிரைம் சட்டத்தின்படி குற்றமாகும். ஆகவே உங்கள் மீது சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கிலிருந்து உங்களை விடுவிக்க பணம் அனுப்புமாறு கோரி சைபர் மோசடி கும்பல் தற்போது பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருகிறது. இது தொடர்பாக 5க்கும் மேற்பட்ட புகார்கள் இதுவரையில் சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்திற்கு வந்துள்ளது. இதுபோல யாரேனும் தொடர்பு கொண்டு பேசினால் உண்மையான காவல்துறையினர் தானா என்பதை சைபர் கிரைம் நிலையத்தை தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளவும். மேலும் சைபர் கிரைம் மோசடிக்காரர்களின் மிரட்டலுக்கு பயந்து பணத்தை அனுப்பி ஏமாற வேண்டாம் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த மருத்துவரிடம் மர்ம நபர்கள் ரூபாய் 48.82 லட்சம் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணிபுரிபவர் பண்டாரு மஹந்த். இவரை மர்ம நபர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு இணைய வழி பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்றார். இதை நம்பிய பண்டாரு மஹந்த் அவர் கூறியபடி ரூபாய் 48.82 லட்சத்தை பல தவணைகளில் செலுத்தி ஏமாந்தார். இதேபோல கோரிமேடு பகுதியை சார்ந்த சாந்தியிடம் ரூபாய் 65,000, முத்தியல்பட்டை அருண்மொழியிடம் ரூபாய் 20,000, வெங்கட நகரை சார்ந்த கலைவாணியிடம் ரூபாய் 55,000 இணைய வழியில் மர்ம நபர்கள் மோசடி செய்திருக்கிறார்கள்.
இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்று சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயரும் நிலையில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்று சனீஸ்வர பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பெயர்கிறார். காரைக்கால் அடுத்து திருநள்ளாற்றில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தருப்பரணேஸ்வரர் சுவாமி கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கமே பின்பற்றப்படுகிறது. அதன்படி அடுத்த ஆண்டுதான் சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. இது தொடர்பாக திருநள்ளாறு தேவஸ்தானம் விளக்கம் அளித்தது. இருப்பினும் இன்று திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இன்று பங்குனி அமாவாசை சனிக்கிழமை என்பதாலும் தமிழக பகுதிகள் சேலம், ஈரோடு, கோவை, மதுரை உள்ளிட்ட பகுதியிலிருந்தும் கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட வெளிமாநிலத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். தினசரி ஸ்ரீ சனி பகவானுக்கு நடைபெறும் அபிஷேகமும் வெள்ளி கவசம் அலங்காரத்தில் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. பக்தர்கள் சனி பகவானுக்கு உகந்த எழுதீபமேற்றி வழிபட்டனர். தொடர் விடுமுறைகால் சனி பகவானை தரிசிக்க அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தந்துள்ளதால் திருநள்ளாறு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி காரைக்காலில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சிகள் முதலமைச்சர், அமைச்சர்கள் கலந்து கொண்டு இஸ்லாமிய மக்களுக்கு ரமலான் வாழ்த்தை தெரிவித்தனர். இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. வெடியற் காலை முதல் விரதமிருந்து மாலையில் இப்தார் என்னும் நோன்பு திறக்கப்படுகிறது. இதனையடுத்து 30 நாட்கள் மேற்கொள்ளும் விரதத்தில் 26 நோன்புகள் முடிவடைந்து 27வது நோன்பிற்கான இப்தார் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட ஜமாத்தார்கள் சார்பில் காரைக்கால் மாவட்டம் காமராஜர் சாலையில் உள்ள சமீரா மஹாலில் மத நல்லிணக்க அடிப்படையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று இஸ்லாமிய மக்களுக்கு ரமலான் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திர பிரியங்கா, கேஎஸ்பி ரமேஷ், லட்சுமிகாந்தன், பாஸ்கரன் என்கின்ற தக்ஷாமூர்த்தி, காரைக்கால் மாவட்ட ஜமாத்தாரர்களும் கலந்து கொண்டனர். ஸ்ரீ அரவிந்தரை சந்திக்க புதுச்சேரி ரயில்வே நிலையத்திற்கு ஸ்ரீ அன்னை வருகை புரிந்த 111வது ஆண்டு நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டார். நவத்வீப் தாம் பங்கவாணி அறக்கட்டளை, பாண்டிச்சேரி உலக அமைதி அறக்கட்டளை மற்றும் பாண்டிச்சேரி ரயில் நிலையம் ஆணையத்துடன் இணைந்து ஸ்ரீ அரவிந்தரை அவரது ஆசிரமத்தில் சந்திக்க பாண்டிச்சேரி ரயில் நிலையத்திற்கு அன்னை வந்ததன் 111வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் ஸ்ரீ அரவிந்தரின் புகைப்படங்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு ரயில்வே நிலையத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அன்னை மற்றும் அரவிந்தரின் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் பங்கவாணி அறக்கட்டளை மற்றும் உலக அமைதி அறக்கட்டளை மற்றும் ரயில்வே நிலைய அதிகாரிகள் என பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பாரதிதாசன் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கல்லூரி முன்பு சிசிடிவி கேமரா பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி முத்தியல்பேட்டை காந்தி வீதியில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி உள்ளது. இங்கு சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். கல்லூரி சுழற்சி முறைகள் இயங்குவதால் மாணவிகள் நடமாட்டம் எப்போதும் இருக்கும். இதற்கிடையே வாலிபர்கள் சிலர் அடிக்கடி கல்லூரி முன்பு கூடியும் வாகனங்களில் வந்தும் மாணவிகளை கேலி செய்வதாக கூறப்படுகிறது. மேலும் கல்லூரி விடும் நேரங்களில் போக்குவரத்தும் ஸ்தம்பித்து மாணவிகள் செல்ல முடியாத நிலை உள்ளது. இது தொடர்பாக முத்தியல்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இது தொடர்ந்து தற்போது கல்லூரி முன்பு முத்தியல்பேட்டை காவல் நிலையம் சார்பில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் பதிவாகும் காட்சிகள் முத்தியல்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து கண்காணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் 56வது உதய தினத்தை முன்னிட்டு 125 வீரர்கள் மேற்கொண்டுள்ள சைக்கிள் பயணத்தை காரைக்காலில் எஸ்எஸ்பி லட்சுமி சௌஜன்யா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் 56வது உதய தினத்தை முன்னிட்டு 14 பெண் வீரர்கள் உட்பட 125 படை வீரர்கள் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை மார்க்கமாக மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இருந்து
கன்னியாகுமரிக்கு 9 மாநிலங்கள் வழியாக 6653 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து அவர்கள் கட்டாக், ஒடிசா, விசாகப்பட்டினம், விஜயவாடா, நெல்லூர், சென்னை வழியாக புதுச்சேரிக்கு வந்து நேற்று மாலை காரைக்கால் மாவட்டத்திற்கு வந்தடைந்தனர். அவர்களுக்கு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையினரின் கன்னியாகுமரி வரையிலான பயணத்தை CISF DIG சிவக்குமார், காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா ஆகியோர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மேலும் பேரணியில் கலந்து கொண்டவர்களை மலர் தூவி வாழ்த்து கூறி வழி அனுப்பி வைத்தனர். இதில் காரைக்கால் சைக்கிள் கிளப் உறுப்பினர்கள் மற்றும் காரைக்கால் மாவட்ட தடகள சங்கத்தின் சிறுவர் சிறுமியர்கள் பலர் CISF வீரர்களுடன் மிதிவண்டி பேரணிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான ஜூனியர் த்ரோபால் போட்டியில் 23 மாநிலங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் த்ரோபால் சம்மேளனம் மற்றும் இந்திய த்ரோபால் சம்மேளனமும் இணைந்து 32வது தேசிய ஜூனியர் த்ரோபால் போட்டியை அரியூர் பகுதியில் உள்ள வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியின் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இன்றும் நாளையும் 2 நாட்கள் லீக் முறையில் நடைபெறும் இந்த போட்டிகள் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 23 மாநிலங்களிலிருந்து 43 அணிகளை சார்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். மேலும் இதில் தேர்வு செய்யப்படும் வீரர்கள் சர்வதேச அளவில் நடைபெறும் த்ரோபால் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்க உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக தொடக்க விழாவில் இந்திய த்ரோபால் சம்மேளனத்தின் தலைவர் டாக்டர் மணி, பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ், வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியின் சேர்மன் ராமச்சந்திரன், கல்லூரியின் நிர்வாக இயக்குநர் ராஜு கிருஷ்ணா, சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸர் டாக்டர் வித்யா, ஜெனரல் மேனேஜர் சவுந்தரராஜன், கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவநேயன், புதுவை அமைச்சூர் த்ரோபால் கழகத்தின் சேர்மன் என்ஜினியர் வெங்கடாசலம், தலைவர் ஆனந்த பாஸ்கரன், பொதுச் செயலாளர் டாக்டர் நாராயணசுவாமி, ரெஃப்ரி போர்டு சேர்மன் டாக்டர் அரங்க பனிபல்நாதன், வைஸ் பிரசிடென்ட் அந்தோணி சுவாமி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநர் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். கவுண்டம்பாளையம் முத்துரத்ன அரங்கம் மேல்நிலைப் பள்ளிகள் நடைபெற்ற பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் இந்திரா இந்தியன் சர்வீஸ், கவுண்டன்பாளையம் முத்துரத்ன அரங்கம் மேல்நிலைப் பள்ளி மற்றும் புதுச்சேரி ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு மற்றும் சிவில் சப்ளை நுகர்வோர் விவகாரத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரியின் மாவட்ட நீதிபதி, நுகர்வோர் குறை தீர்க்கும் ஆணையர் திரு நீதியரசர் முத்துவேல், சிவில் சப்ளைஸ் மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை இயக்குநர் சத்தியமூர்த்தி, காவல்துறை கண்காணிப்பாளர் சைபர் கிரைம் பாஸ்கரன் ஆகியோர் பங்கேற்றனர். ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு திலகவதி மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதிகள் கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை காக்க இலவச நீர்மோர் பந்தலை சமூக சேவகர் கருணா என்கின்ற மனோகரன் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சமூக சேவகர் கருணா என்கின்ற மனோகரன் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது. அதன்படி முதலியார்பேட்டை அனிதா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ குரு சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் சந்நிதியில் இன்று இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் மற்றும் தர்பூசணி, வெள்ளரி, இளநீர், நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை முதலியார்பேட்டை சமூக சேவகர் கருணா என்கின்ற மனோகரன் வழங்கினார். இதில் தொகுதியின் முக்கியஸ்தர்கள் சேகர், கலியமூர்த்தி, கோபி, ஜீவா, கருணா, கணபதி, மோகன், விக்ரமாதித்தன், பாஸ்கரன், அருள், ஆறுமுகம், விஜய் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். சேதராப்பட்டு பகுதியில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியினை அமைச்சர் சாயி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தனலட்சுமி நகருக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் பவானி நகருக்கு ரூபாய் 11 லட்சம் மதிப்பீட்டிலும் கருங்கல் சாலை அமைக்கப்படுகிறது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது.
இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இளைநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக கட்சியின் ஊசு தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் மல்லிகா, உலகநாதன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தம்மன், தங்கம், ஏழுமலை, தேவராசு, வெங்கடேசன், பாஸ்கர், சேனு, தேவா, மதன், அருள், ஊஸ்ட் சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 65% இடங்களை அரசு ஒதுக்கீட்டாக பெற வேண்டும் என்று மாணவர் பெற்றோர் நலச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சங்கத்தின் தலைவர் பாலா வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் +2 தேர்வு முடிந்த நிலையில் மருத்துவ படிப்பிற்கு நீட் நுழைவுத் தேர்வு வருகின்ற 4ஆம் தேதி நடக்க உள்ளது. அதேபோல பொறியியல் படிப்பிற்கு JEE நுழைவுத் தேர்வு நடைபெறவுள்ளது. இதனையடுத்து கல்வித்துறை, சுகாதாரத்துறை மற்றும் சென்டாக் அமைப்பு மாணவர்கள் சேர்க்கைக்கான சட்டத்திட்ட வழிகாட்டி நெறிமுறைகளை தகவல் சிற்றேடு அமைத்திட வேண்டும். இந்த கல்வியாண்டில் 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 650 MBBS இடங்கள் உள்ளன. மற்ற மாநிலத்தை பின்பற்றுவது போல தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 65% இடங்களை அரசு ஒதுக்கீட்டாக பெற வேண்டும். மேலும் 2024-25 கல்வியாண்டில் MBBS NRI ஒதுக்கீட்டு இடங்களுக்கு போலி சான்றிதழ் சமர்ப்பித்த வழக்கை புதுச்சேரி அரசு CBI-யிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டாஸ் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் 32வது ஆண்டு விழா பள்ளியின் தாளாளர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஊசு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். மேலும் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பின் தலைவர் ரங்கநாதன், கூட்டமைப்பு பொருளாளர் இளமதி அழகன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பள்ளியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் காசிநாதன், கண்ணன், தங்க கணேசன், நாராயணசுவாமி, நாகரத்தினம், ராஜேந்திரன், கிருஷ்ணசுவாமி, தங்கராஜ், ராமு, ஜெயசங்கர், சம்பத், பக்கிரி, சேகர், புருஷோத்தம்மன், புதுவை மாநில பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சிவகுமார், இருசப்பன், நாகராஜன், கோவிந்தராஜ் உட்பட முக்கிய பிரமுகர்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். விழாவில் மாணவர்கள், பெற்றோர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் துணை முதல்வர் கீதா நன்றி உரையாற்றினார். கவிஞர் தமிழ் மொழி இலக்கிய பேரவை சார்பில் கவிஞர் தமிழ் மொழியின் 60ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழா நடைபெற்றது. கவிஞர் தமிழ் மொழி இலக்கிய பேரவை நடத்திய கவிஞர் தமிழ் மொழியின் 60ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழா புதுச்சேரி ஜோதி கண் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்நாடு அரசின் அயோத்திப் தாச பண்டிதர் விருதாளர் முனைவர் சச்சிதானந்தம் வரவேற்றார். ஆல்பா கல்வி குழுமத்தின் தலைவர் முனைவர் பாஷிங்கம் தலைமை தாங்கினார். மருத்துவர் வனஜா வைத்தியநாதன், பாவலர் சீனு மோகன் தாசு, பாவலர் தேவதாசு, நற்பணி திலகம் தனசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக ஈரம் ஃபவுண்டேஷன் நிர்வாக இயக்குநர் ராஜேந்திரன், வழக்கறிஞர் லெனின்துரை ஆகியோர் கலந்து கொண்டு கவிஞர் தமிழ் மொழி திருவுருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். கவிஞர் தமிழ் மொழியின் படைப்புகள், கடிதங்கள், நிழற்படங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் தமிழறிஞர்கள் பார்வையிட்டனர். மரக்காணம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தை சார்ந்து 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி, கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக 300 சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகளும் சொரப்பட்டு சங்கர் சித்தரால் அருளாசியும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம், விஜயலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் ரவிச்சந்திரன், புனிதா குடும்பத்தினர், அறிவுடை நம்பி, உமாராணி குடும்பத்தினர், மகாலிங்கம், ஜெயசீலா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர்கள் நாராயணபுரம் ஆறுமுகம், துருவை முத்துவேல், தொழிலதிபர்கள் ஜெயராஜ், வேலு, புஷ்பராஜ், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், பொம்பூர் சிவபெருமாள், காரட்டை ஜோதி பிரகாஷ், விநாயகம், துணைத் தலைவர் கீழ்கூத்தாம்பாக்கம் ஐயப்பன், ஞான கல்மேடு புருஷோத்தம்மன், ஞான கல்மேடு ரவி, ஆலத்தூர் ஆண்டாள், கூனிமேடு கண்ணாயிரம், புதுப்பட்டு விஜி, ஓம்பூர் பம்பை முத்து, ஆலய பூசாரி லட்சுமி அம்மாள் உட்பட சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அடுத்த கொண்டாலங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டிரிக்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கொண்டாலங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணீஸ்வரி உடனமர் கொங்கணீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி மாதம் அமாவாசையை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி ஆண்டிற்கு ஒருமுறை அமாவாசை திதி அன்று நடைபெறும் இந்த மகா யாகம் அனைத்து தெய்வங்களுக்குமான மகாசக்தி பூஜை செய்து அவிர்பாகம் கொடுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை, யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருந்திடவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகளும், விதைகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். முருங்கப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் அமாவாசை திதியை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தன்று தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி நேற்று இந்த ஆலயத்தில் உள்ள மூலவர் ஸ்ரீ அங்காளம்மனுக்கு பால், இளநீர், தயிர், பன்னீர், சந்தனம், குங்குமம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தெய்வாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை பூக்கரகம் ஜோடிக்கப்பட்டு ஜோதி எடுத்து ஆலயம் வலம் வந்து சிறப்பு பூஜைகள் செய்து மகாஜோதி ஏற்பட்டது. தொடர்ந்து சிவ பார்வதி சைனகோல சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. இதில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் பாஸ்கர், ஆலய தனி அதிகாரி ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இந்த ஆலயத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி ஆலயம் வலம் வந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் தேவநாத பெருமாள், நாகராஜன், தினேஷ்குமார் குடும்பத்தினர்கள், ஆலய விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் ஸ்ரீ லலிதாம்பிகை வராகியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்துள்ள திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை வராகியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாதம் அமாவாசை திதியை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. இதில் கோபூஜை, மகா சங்கல்பம், கலசஹாவானம், திதி, நித்திய பூஜை உள்ளிட்ட பூஜைகள் செய்து மகா பூர்ணாகிதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி அம்மனை வழிபட்டனர். அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறக்கட்டளை நிர்வாகிகள் ஸ்ரீ வித்யா உபசாகர், ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்காக முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ் தனது தந்தையின் பிறந்தநாளிற்காக ரூபாய் 1,00,000 நிதியை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நயினார் மண்டபம் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஆலய திருப்பணி நடைபெற்று வரும் நிலையில் நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கம்
மற்றும் ஸ்ரீ ஐயா மக்கள் நல இயக்கத்தின் நிறுவன தலைவரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜின் தந்தையாரின் பிறந்தநாளையொட்டி கோவில் திருப்பணிக்காக 1,501 ரூபாயை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் ஆலய தனி அதிகாரி, பெரியவர்கள், ஊர் பொதுமக்கள், இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.